வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் 2 பீர்க்கங்காய் எடுத்து செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பை நம்ம 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் மெலிசாக 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு, இது ரொம்ப நீட்டமாக இருக்கிறதுனால 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். தோல் சீவும் போது லைட்டாக சீவுங்க, ஏன்னா அதில் இருக்க ஃப்ளஷி பார்ட் நம்ம எடுத்துடக்கூடாது. தோல் லைட்டாக நீங்கள் சீவும் போது அதுலேயே இந்த மாதிரி ஒட்டி இருந்ததுனாலும் விட்டுடலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வாங்கும் போதே ரொம்ப மெலிசாக இருக்க பீர்க்கங்காவாக பார்த்து வாங்கினேன். ஸோ தட் அதில் கொட்டை இருக்காது, நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலான்னு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதனால் அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கொட்டையே இல்லை. நம்ம இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு 1 வெங்காயமும் 8 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி வச்சுப்போம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருக்க வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இதுக்கு ஜாஸ்தி உப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் இது நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துருவோம். பீர்க்கங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயிலே பார்த்தீங்கன்னா தண்ணி வரும், அதுலேயே இது பீர்க்கங்காய் வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதிலே தண்ணி விடும். இந்த தண்ணியிலே இது வெந்து வரப்போகுது. இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால இப்போ அதை அரைச்சி எடுத்துப்போம். வெறும் கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த பருப்புக்கு தேவையான உப்பு நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி இருக்கணும். பீர்க்கங்காய் ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம இப்படியே விடணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதுலேயே வர தண்ணி அந்த தண்ணியிலே அது வெந்து வரணும். இது எப்போ நம்ம அந்த கடலை மாவு சேர்க்கணுன்னா, இந்த அதில் வர தண்ணி சுண்டி வரும். ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போது நம்ம அதை சேர்த்துட போகிறோம். இப்போ கரெக்டாக நான் சேர்த்துடுறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. நான் இந்த டைமில் நான் கடலை மாவை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட போகிறோம். கரெக்டாக அந்த பீர்க்கங்காய் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து விட்டோன்னா அது நல்லா பிளெண்ட் ஆகிடும் பீர்க்கங்காயோட. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம இப்படியே அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். நடுவில் கலரி விடுங்க, அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப இல்லை, ரொம்ப ட்ரையாக அடி பிடிக்குதுன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வருது இல்லையா, இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னோட பீர்க்கங்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது காரக்குழம்பு இல்லை சாம்பார் எதுக்கு வேணாலும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.